அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் அழகுச்செல்வி. காலையிலே எந்திரிச்சோன்னு இந்த பதிவு போடுதுன்னா என்னென்னா, எனக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய ஊர்லேருந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அக்கா இது அப்படி, இது அக்கா அது அப்படின்னு. நீங்கள் எனக்கு ஃபோன் போடுறத விட நீங்கள் எல்லாருமே ஒரு தனிப்பட்ட வீடியோவாக எடுத்து அதை அப்லோட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய கோரிக்கை. அதுக்காண்டி தான் இன்றைக்கி மெயினாக போட்டேன். இன்னும் சில வார்த்தைகள் சொல்கிறதுக்காண்டி போட்டேன். நீங்கள் எனக்கு ஃபோன் கால் பண்ணி பேசுகிறதுலையோ இதுலேயோ எனக்கு பிரயோஜனமாக தெரியலை. இது நீங்கள் சொல்லி நான் சொல்கிறத விட இது நானே சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பார்க்குற நேயர் நானே சொல்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறத விட நான் கமெண்ட் பண்ணியிருக்கோங்க்கா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு பொறுத்தவரை நீங்கள் ஊர்க்காரங்க எனக்கு கமெண்ட் பண்ண வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், இது வில்லிசைக்காரங்களையோ மற்ற யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. அது நான் அதுக்கு அடுத்து சொல்கிறேன். இது நான் ஊர்க்காரங்க தான் தெரிவிக்கும். ஊர்க்காரங்கள் எனக்கு நிறைய பேர் ஃபோன் போட்டிருக்கீங்க. தயவுசெய்து நீங்கள் எனக்கு நேற்று திருநெல்வேலியிலேருந்து ராஜான்னு ஒரு அண்ணா ஃபோன் போட்டாங்க. நாட்டாமதான்னு சொன்னாங்க. அக்கா எங்கள் ஊருக்கு நாங்கள் வில்லு படிக்க தான் ஆள் கூப்பிட்டு வந்தோம். ஆனால் எங்களை ரொம்ப வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்கக்கா. ஊருக்காரங்க ஃபுல்லாக என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்கக்கா. இவ்வளோ துட்டை கொடுத்து நீ இது என்ன வில்லு அப்படி இப்படின்னு கேட்குறாங்கக்கா அப்படின்னு அதை என்கிட்ட சொன்னாப்புல. அதை நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்கள் தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எந்த வில்லை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் பேசணும்னா ஒன்றும் ஒரு வீடியோவாக தனிப்பட்ட விஷயமா எடுத்து போடுங்கண்ணா அப்படின்னா. நீங்கள் எல்லாம் பேசி பழக்கம், எங்களுக்கு பேசி பழக்கம் இல்லை. நாங்கள் எப்படிக்கா வீடியோ எடுத்து போட முடியும் அப்படின்னு அவர் கேட்டாப்புல. அதை நாட்டம் பண்ணேன். அதனால் நான் என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறத விட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் என் பேரை சொல்லியே போடுங்கக்கா. ஒருத்தவங்க சொல்ல வேண்டாங்க, என் பேரை சொல்லியே போடுங்க. நான் திருநெல்வேலி தான், நானும் நாட்டாமல் தான் போன ட்ரிப்பு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன். என்கிட்ட கோயிலுக்காரங்க நான் வரிக்கார மக்கள் என்கிட்ட சண்டையை பார்த்தேன்னா அப்படிங்காங்க. எனக்கு தெரிஞ்சு தானே கொண்டு போய் கொடுத்தேனே அப்படின்னு. ஏக்கா நீங்கள் ஏன் உங்கள் சங்க கூட்டத்தில் முடிவெடுத்து இப்படிலாம் கேட்குறாங்க, இவ்வளோ அதிக தொகை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் உங்கள் வில்லுக்காரங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு கேட்காங்க. வில்லுக்காரங்களுக்குள்ள நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? வில்லுப்பாட்டுக்காரங்களுக்கும் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு இடத்துல ரூபா அதிகமாக கேட்குறோம், ரூபா அதிகமாக கேட்டாங்கன்னா நானும் ரூபா அதிகமாக தான் கேட்பேன். கேட்டோன்னே எனக்கு பைசா தரமாட்டாங்க. அப்புறம் ஊர்க்காரங்கிட்ட பேசி நான் அவங்க பிள்ளை மாதிரி எதையாவது சொல்லி தான் நாங்கள் அட்வான்ஸ் வாங்குவோம். அதுக்காண்டி நாங்கள் ரூபா கூடுதல் கேட்கக்கூடாதுன்னு எந்த சங்க கூடத்துலையும் நாங்கள் முடிவு எடுக்க முடியாது. இதை நான் நேற்று அவர்கிட்டையும் சொன்னேன். அது முடிவெடுக்கக்கூடிய உரிமை உங்கள்கிட்ட தான். நீங்கள் தாங்க எங்களுக்கு காசு கொடுக்குறீங்க, நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்கணும். இதுதான் என் தனிப்பட்ட கருத்து. நீங்கள் எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் தான் இதை கொடுக்கணும். நாங்கள் சங்க கூட்டத்தில் இது முடிவு பண்ண முடியாது. அக்கா நீங்கள் ஒரு சங்க தலைவி, நீங்கள் ஏன் இதை வில்லுப்பாட்டுக்காரங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது சங்க கூட்ட சார்பாக ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ரேட்டுகள் கூடுதல் குறைச்சலோ அது அவங்க கேட்கக்கூடிய விதம், அது கொடுக்கக்கூடிய விதம் இது நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கிடணும். இது ஒரு வில்லுக்காட்டுக்காரங்க அந்த ரேட்டு கேட்காங்களா, வேண்டாம்னு நிப்பாட்டி பாருங்கள். இதுதான் என்னுடைய கருத்து. இதை நாங்கள் சங்க கூட்டத்தில் சொல்லி நாங்கள் முடிவு பண்ண முடியாது. திருநெல்வேலி ராஜா அண்ணன் இதை நாங்கள் சங்க கூட்டத்தில் சொல்லி முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆட்டக்கார அண்ணன், ஒரு கும்பாட்டம் ஆட போகிற ஒரு அண்ணா ஃபோன் போட்டாங்க. அக்கா இந்த இது ரொம்ப கலைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நேற்று ஒரு ஆட்டக்கார அண்ணன் ஃபோன் போட்டாங்க. அந்த அண்ணன் பேர் ராஜா அண்ணா என்கிட்ட சொன்னாப்புல, திருநெல்வேலின்னு சொன்னாங்க. அந்த அண்ணாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு விடிய விடிய ஆடுதம்க்கா, விடிய விடிய ஆடுதலில் கூட இந்த தொகை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. அது நீங்கள் என்கிட்ட சொல்லி என்னங்க பிரயோஜனம்? இது ஊர்க்கார மக்களுக்கு தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரியப்படுத்தணும். இப்போது அந்த நாட்டாம் அண்ணன் எங்களுக்கு அப்படி பேச தெரியாதுக்கா, நீங்கள் பேசி பழக்கம்னு இருக்கீங்க. கலைஞர்கள் எனக்கு ஃபோன் போட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் அது ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கங்க. நான் தைரியமானவங்க, நான் ஒரு டூ பேசிட்டு விட மாட்டேன். நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் அப்படியே வில்லுக்காரங்க அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு, அக்கா நீங்கள் மட்டும்தான் போட்டு விட்டுட்டே இருக்கீங்க, மற்ற வில்லுக்காரையெல்லாம் இதில் சாப்பிடலையாக்கா, அவங்களாம் என்னக்கா செய்தாங்க, படுத்து உறங்குதாங்களோன்னு கேட்டாப்புல. அது எனக்கு தெரியலை தம்பி. அது ஒரு வில்லுக்காரங்களும் ஒரு வேளை இனிமே கொண்டு மானப்பட்டு போய் போடுதாங்களா என்னமோன்னு தெரில. இது நான் உண்மையிலே எனக்கு என் தொழிலுக்கு மரியாதை கொடுத்து நான் போட்டு விட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஊர்க்காரங்களுக்கு எப்போ புரியுதோ அது வரை நான் போட்டு விட்டுட்டு தான் இருப்பேன். அப்புறம் அந்த அண்ணன் சொன்னேன் இல்லையா, அண்ணா இது சங்க கூட்டத்தில் சொல்லி முடிவு பண்ண முடியாது.
இது ஒவ்வொரு ஊர்க்காரங்க, ஒவ்வொரு நாட்டாமை, ஒவ்வொரு வாலிப பையங்களுக்கு தான் தெரிவிக்குது. நீங்கள் முடிவெடுத்தது இது பண்ணால் தான் நம்ம வந்து நீங்கள் அதுக்கு தீர்வான முடிவு எடுக்க முடியும். இது நாங்கள் சங்க கூட்டத்தில் கண்டிப்பாக செஞ்சு இதில் முடிவு எடுக்கவே முடியாது. அப்புறம் வந்து இதுக்கு நான் அந்த அண்ணனுக்கு பதில் சொல்லிட்டேன். இதில் ஒரு முக்கியமான இன்றைக்கி ஒரு விஷயத்துக்கு நான் எதுக்கு ஃபோன் போட்டோம்னா, நேற்றையிலேருந்து சேலம் மாவட்டத்துலேருந்து ஒருத்தன் எனக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, அதுக்கு தான் இன்றைக்கி காலையிலே நான் வீடியோ போட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா, அக்கா நீங்கள் பேசி வீடியோ பதிவு பண்ணி விட்டுருக்கீங்களா, அது யார், அது எந்த வில்லுன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லி போடுங்கக்கான்னா. நான் எந்த வில்லையுமே குறிப்பிட்டு சொல்லலையே. நீங்கள் யார் முதல்லன்னா, சேலம் மாவட்டமும் அவன் சேலம் மாவட்டமே கிடையாது. அங்கே உள்ள லோக்கல் உள்ள ஆள் யார் வச்சு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போது நான் எந்த வில்லையும் குறிப்பிட்டு பேசலைங்க, நான் ஊர்க்காரங்களுக்கு தான் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு. இல்லைக்கா, நீங்கள் வந்து வில்லுகளை வந்து 2 வில்ல தான் குறிப்பிட்டு பேசியிருக்கேன்னு சொல்கிறோம். எந்த வில்ல நான் குறிப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறேன். அதைத்தாங்க உங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் சொல்லுங்கக்கா, நீங்கள் சும்மா சொல்லுங்கக்கா, நாங்கள் அப்படி தெரிஞ்சால் தான் அட்வான்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கேட்கான். நீ அட்வான்ஸ் கொடுத்தா என்ன, நீ கொடுக்காட்ட என்ன, நான் எந்த வில்லுக்காரங்களையும் நான் குறிப்பிட்டு சொல்லலையா, அனைத்து வில்லுக்காரங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த வில்லுக்காரங்க என்கிட்ட வந்து கேட்கட்டும். என்னோடய நம்பரை தான் நான் குறித்து வச்சுருக்கேன், அனைத்து வில்லுக்காரையும் அக்காளுக்கு தான் போடுதேன். அவங்க வந்து என்கிட்ட கேட்கட்டுமே. அக்கா இல்லைக்கா, நீங்கள் உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு அதை கேட்காமலே அவன் புரியாமலே சொல்கிறான். போட்டு உங்கள் ஃபோட்டோ போட்டு அந்த பக்கத்தில் போட்டதுக்கு நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்கன்னு. ஆமாம், அது நம்ம குலசாமின்னு ஒருத்தன் போடுதான், அவனுக்கு தான் இந்த பதிவை போட்டேன். ஏன் ஃபோட்டோ போடுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணுங்க. அது யாராக இருந்தாலும் சரி தான், என்னை படித்த கடவுளே வந்தாலும் சரி தான், தப்பு செஞ்சால் தப்பு தான். ஏன்னா என்னோடய ஃபோட்டோ போடுறதுக்கெல்லாம் ஒரு தராதரம் எனக்கு வேணும். நான் அவனுக்கு தான் போட்டேன், இது வேறு யாரும் தனிப்பட்ட முறையில் நான் இது பண்ணி பேசலையே. அப்போ நீங்கள் அவங்க நம்பருக்கு ஃபோன் போட்டு நீங்கள் பேச வேண்டியதானாக்கா, எவங்க நம்பருக்குன்னு. நீங்கள் யாரை குறிப்பிட்டு பேசியிருக்கீங்களோ அவங்க நம்பருக்கு. என்ன மயிர், என்னத்துக்குங்க நான் ஃபோன் போட்டு பேசணும்? நான் எந்த வில்லங்க குறிப்பிட்டு பேசியிருக்கேன் ஃபோன் போட்டு பேசுறதுக்கு? நான் ஊர்க்காரங்களுக்கு தாங்க தெரிவிச்சிருக்கேன். அவன் ட்ரிக்கு என்ன வேலை நடக்குனார். இப்போ நேரத்துலேருந்து அவன் எனக்கு ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம வாயை கிளறதுக்கு அவன் நமக்கு நார்மல் ஃபோன் புகழ் போட்டு பேசுகிறது, அவன் பேசுகிறதுக்கு, அவன் தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசுகிறது. இப்போ 2 நாளாக இதுதான் நடக்கு. ஆமாம், 2 நாளாக இதுதான் நடக்கு. நம்மளை வந்து என்னெல்லாம் பேசினா நம்ம உஸ்பேத்துவோமோ, நம்ம கோவப்பட்டு எந்த வார்த்தை விடுவோமோ, அதுக்காக 2 நாள் அது யாருன்னு நேற்றையிலேருந்து ஃபோன் போடுவோம். அது ஏக்கா அந்த வில்ல நீ குறிப்பிட்டு சொல்லுங்கக்கா, அந்த வில்ல சொல்லுங்கக்கா, அப்போ தான் நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்க மாட்டோம். நீ அட்வான்ஸ் மயிறு நீ கொடுத்தா என்ன, நீ கொடுக்காட்ட என்ன. நான் எந்த வில்லையும் குறிப்பிட்டு சொல்லலையே. வில்லுக்காரங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் இப்பவும் சொல்கிறேன். கொடுக்கவங்க நீங்கள் என்ன இல்லைக்கா, நீங்கள் ஐயனார் குளத்துலேருந்து அந்த ஐயனார் குளத்து மேட்டர் தான் இழுக்கும். ஐயனார் குளத்துலேருந்து வாலிப பையங்க போனால் கையை பிடிச்சி இழுத்துருவாங்கன்னு நீங்கள் சொல்லி போட்டிருக்கீங்களாக்கா. அது அவங்க ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு அதை தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு பெண்ணாக இருந்து அதை முடிவாக எடுத்து சுய முடிவாக எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னா அப்போ எந்த வில்லுக்காடும் மறுபடியும் அவன் அதைத்தான் கேட்கான். அதாவது என் வாயை பிடுங்குறதுக்கு அவன் வந்து நார்மல் கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறது. மற்ற விஷயங்கள் பேசுகிறேன்னா வாட்ஸ்அப் கால், ஏன்னா அதில் தான் ரெக்கார்டிங் பண்ண முடியாது இல்லையா, வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசுகிறது. என் பறவைக்கு அவன் நம்ம பேசுகிறத ரெக்கார்டிங் பண்ணி அவன் பேசுனதை அழிச்சிட்டு நம்ம பேசுனதை கோவத்தில் பேசுகிறத போட்டு விட்டாலும் விடலாம்னு என்னோடய கருத்து. ஏன்னா இப்போ நம்மக்குள்ளே சாமின்னு ஒருத்தன் போட்டு விட்ருக்கானே, சண்டை ஆரம்பம் போட்டு விட்ருக்காம்ல. இதை மாதிரி நீங்கள் இதில் குளிர்காயலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது அழகு சொல்லிட்டு நடக்கவே நடக்காது. நான் இன்றைக்கி அதான் காலை வெளியே வீடியோ போட்டிருக்கேன். அது அழகு சொல்லிட்டு நடக்கவே நடக்காது. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட வேண்டியது என்னோடய மனசுக்கு, என்னோடய கணவருக்கு, என்னோடய தொழிலுக்கு. இதுக்கு மட்டும்தான் அழகு சொல்லி பயப்படுவேன். தப்பு செஞ்சால் மட்டும்தான் நான் பயந்து பேசணும். தப்பு செய்யாமல் நான் எங்கே பயந்து பேசணும்? இல்லைக்கா, என் இந்த ஃபோட்டோலாம் போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும். நீங்கள் ஆமாம், என் ஃபோட்டோக்கிட்டலாம் இன்னொரு ஃபோட்டோ இருக்குன்னா அதுக்கு தகுதி வேணும். கண்டிப்பாக நான் என் தகுதியை நினச்சி தான் நான் சொல்லுவேன். அவன் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, அது எந்த வில்லுன்னு நீங்கள் சொல்லுங்கங்க. என்ன மயத்துக்கு நான் சொல்லணும் எந்த வில்லுன்னு? எல்லா வில்லையும் தான் சொன்னேன். நேற்று 3 வில்லுக்காரங்களையும் அவங்க ஒரு அண்ணாவியை பேச சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஓப்பனாக சொல்கிறேன்ன, குற்றாலம் காவியா அது அண்ணாவி தான். நான் அவளை தான் சொன்னேன். அந்த பொண்ணும் சொல்லிடுச்சு. அந்த அக்கா என்ன தான் சொன்னாங்க, அனைத்து வில்லுக்காரங்க நாங்கள் தென்காசி மாவட்டத்தில் எல்லா வில்லுக்காரங்க தான் சொன்னாங்க அப்படின்னு 3 வில்லு 4 வில்லு ஃபோன் போட்டு பேசியிருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா, என் பறவைக்கு அவன் நம்ம பேசுறதை எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி அவன் வந்து யூடியூப்பில் ஏற்றுறதுக்கு தான் இந்த ட்ரிக் வேலை வந்து நேரத்தையிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் வந்து நார்மல் கால் பண்ணையில் அவன் ரொம்ப டீசெண்டாக பேசுகிறது. இதுதான் இந்த ஏமாறுறவங்க இருக்க வரை ஏமாற்றவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. யூடியூப்பை பார்த்து நீங்கள் ஏமாற
சத்தியமாக என் தொழில் அறிய சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்பை பார்த்து நீங்கள் ஏமாறுறதுங்க இருக்க வரை ஏமாத்துறவன் ஏமாற்ற தான் செய்வான். அவன் ரேத்திலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் வந்து நம்ம நார்மல் கால் பண்ணி ஃபோன் போட்டு பேசையில் வந்து அவன் ரொம்ப டீசெண்டாக பேசுகிறதும், அதுக்கப்புறம் அவன் வாட்ஸ்அப் காலில் பேசுகிறது ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறதும், ஏன்னா அதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ண முடியாத, ஏன்னா ரெக்கார்டிங் பண்ணிக்கலாமே இல்லை. அவ்வளோவால தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ புத்தி இல்லாமல் இருக்கோம், நாங்களும் அவ்வளோ புத்தி இல்லாமல் இருக்கோம். திரும்ப திரும்ப நீ 2 வில்லு நீங்கள் நாடார்கள்னால அப்படி இல்லை நாடார்கள்னா என்னஇல்லை நீ என்னை பற்றி நினச்சிக்கிட்டே. என் முக்கால்வாசி பழக்கம் நாடார்கள் தான். என் வாயை நீ கிளறணுன்னே அவனை நான் கொஞ்சம் பேசினேன் நேற்று. ஏன் பேசணும்னு அதையும் நான் சொல்லணும் இல்லையா? ஏக்கா எதுக்கு பேசுனீங்கன்னு நான் சொல்லணும்ல. திரும்ப திரும்ப அந்த வில்லே பேசுறதுல திரும்ப திரும்ப அதே அவன் கேட்டோம்னா ஒருத்தியை திரும்ப திரும்ப அதே கேட்டால் கோவம் வரும், கண்டிப்பாக கோவம் வரும்ல. திரும்ப திரும்ப அவன் கேட்டான், அப்போ எனக்கு கோவம் வந்துடுது. நீ எந்த வில்ல அதாவது குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுக்கும், நீ எந்த வில்ல சொல்லுதுன்னே. ஏக்கா நீங்கள் தான் அதை சொல்லணும்னா நான் என்னத்துக்கு கிட்ட அசிங்கமாக சொல்லணும், நான் என்னத்துக்கு உனக்கு சொல்லணும்? நான் எந்த வில்லையுமே குறிப்பிட்டு சொல்லலையே, நான் எந்த வில்லையுமே குறிப்பிட்டு சொல்லலை. ஆமாம், அனைத்து வில்லையும் தான் சொன்னேன். அனைத்து வில்லையும் என்கிட்ட வந்து கேள்வி கேட்கட்டும், ஒரு ஆள் என்கிட்ட துணிஞ்சு கேள்வி கேட்கட்டும். அனைத்து வில்லையும் தான் சொல்லியிருக்கேன். ஆமாம், அனைத்து வில்லையும் என்கிட்ட வந்து கேட்கட்டுமே, நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிடுது. நேற்று ஒரு 3-4 பேர் அவன்கிட்ட போட்டு கேள்வி கேட்டாங்க. எங்களை தான் சொன்னாங்க உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு. அவங்ககிட்டே அதான் சொல்லுவான். அப்போ நீங்கள் அத்தனை வில்லுக்காரங்களும் சேர்ந்து சொல்லுங்கள் அதை யாரை சொல்லியிருக்கீங்கன்னு. மெண்டல் அல்ல நீ. ஏன்னா நாங்கள் ஊர்க்காரங்கள் தாங்களே தெரிவிச்சிருக்கோம், ஊர்க்காரங்க கொடுப்பாங்க. அது அவங்க தனிப்பட்ட வாலிப பையங்க அவன் மேலே உள்ள ஆசையில் அவள் வெளில பார்க்கணும்னு கொடுக்கா இல்லை. நீ யாரில் இதை சொல்கிறதுக்கு? வில்லுப்பாட்டுக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. நீ சொல்லுதை பார்த்தா வேறு மாதிரி தெரியுது. அது ஏதாவது வாயில் வந்துடும் பார்த்துக்கோ. எனக்கு அசிங்கமாக இந்த ஒருத்தங்க யூடியூப்பில் அசிங்கமாக பேசி போடுறாங்களா, அசிங்கமாக அந்த மாதிரி அழகு சொல்லி நினச்சிடாத. நீ ஃபோன் நார்மல் கடையை போட நீ டீசெண்டாக பேசுகிற மாதிரி பேசி நீ ரெக்கார்டிங் பண்ணுறதும் வாட்ஸ்அப் காலில் நீ பேசுகிறதும் என்னதில் நீ பேசுகிறது? அத்தனை வில்லுக்காரங்க முன்னாடி நீ மீசை வச்சு ஆம்பளையாக இருந்தால் நீ வாழ. நாங்கள் அத்தனை வில்லுக்காரங்க நாங்கள் கூடுதோம். நீ கேட்க கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். அத்தனை வில்லுக்காரங்கள் நான் கூட்டுதோம்ல. நீ வந்து என்கிட்ட கேள்விகள் இல்லை. சேலம் தானே சொல்லுத, நீ சேலமே கிடையாது. நீ இங்கே உள்ளவும் இல்லை. நீ என்கிட்ட வந்து அத்தனை வில்லுக்காரங்க கூப்பிடுதேன். நீ வச்சு நீ என்கிட்ட அத்தனை வில்லுக்காரங்க முன்னாலும் நீ கேள்விகள் இல்லை. மேலத்தை கூப்பிடுதேன், வில்ல கூப்பிடுதேன், இங்கே கனியான் குத்து கலைஞர்களுக்கும் கூப்பிடுதேன், தப்பு செட்டு மேலே செட்டு எல்லாத்தையும் கூப்பிடுதோம்ல. எல்லாத்தையும் நான் கூட்டு வச்சு பேசுகிறேன். நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நான் அப்போ வாழ நான் எல்லாத்தையும் ஒத்துமையாக வச்சு நான் சொல்லுவேன். அறியலை நீ மீசை வச்சு ஆம்பளையாக இருந்தால் வா. என்ன வில்லு? அது எந்த வில்லுக்கா? நீங்கள் சொல்லுங்கக்கா, அப்போ தான் நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்க மாட்டோம். நீ அட்வான்ஸ் கொடுத்தானே நீ நாசமாக போனால் எனக்கு என்னலை. நான் தெரிவிக்கிறது ஊர்க்காரங்களுக்கு தெரிவிக்கேன். எங்கள் வாயை பிடுங்குதாவலாம். அப்போ தான் அதை யூடியூப்பில் போட்டு ஏற்றி எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு. இதுதான் உங்களுக்கு பொழப்பு என்னலை. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீங்கள்லாம் ஏமாற்றி என்னலை இப்படி பொழப்பு நடத்து. நான் வந்து கட்சிக்காரி இல்லை. இப்போ ஒன்று பேசுது, அப்போ ஒன்று பேசுது, மாற்றி பேசுறது. நான் கட்சிக்காரியா நான் பேசுறதுக்கு? அவன் நேரத்திலிருந்து நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க? நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, அவங்க அவ்வளோ தொகை வாங்கினாங்கன்னா அவங்க அழகுக்கு அவங்க கவர்ச்சிக்கு கொடுப்பாங்க. ஏன் கவர்ச்சி அழகு என்ன மயிர புடுங்கின அழகு? உலகழகி ஐஸ்வர்யா ராயின்னு கேட்டிருக்கிய? ஆமால, நான் அப்படி தான் கேட்பேன். அனைத்து வில்லுக்காரிலும் தான் கேட்கேன். உலகழகி ஐஸ்வர்யா ராயே எல்லாரும் கிடையவே கிடையாது. ஆண்டவன் ஒருத்தவங்களுக்கும் ஒரு அளவு கொடுத்துருப்பான். அழகுக்கு நீங்கள் கவர்ச்சிக்கு முக்கியம். ஆமாம், அதுக்கு தான் முக்கிய மனசாட்சி தொட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஊர்க்காரங்க நான் வில்லுப்பாட்டுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி. நான் கேட்ட கேள்வி இருக்கட்டுமே. அவன் கேட்கான் நேற்று. அவன் சேலம் மாவட்டம்ங்க, பேரையும் சொல்ல மாட்டான். சேலம் மாவட்டமா பேரை சொல்ல மாட்டானா. ஆனால் அவனுக்கு அவன் கேட்க கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். நீ யாருன்னா என்னை கேட்கறதுக்கு பதில் நான் உனக்கு சொல்லணும்? நீ யார்? வாட்ஸ்அப் காலில் வந்தால் நீங்கள் அத்தனை பேரும் வில்லுக்காரங்க வந்து என்ன அப்படி பத்தினியாக வாழுதியேன்னு கேட்கான். நார்மல் காலில் கேட்கையில் நீங்கள் நிறுவிங்கக்கா பார்ப்போம் அப்படின்னு கேட்க. ஏன்னா உனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணும்போது நீ பேசுறது ரெக்கார்டிங் பண்ண முடியாது. சும்மா நார்மல் காலில் பேசினா ரெக்கார்டிங் பண்ணி அதை எதை நீங்கள் பேசுறதை கட் பண்ணி நாங்கள் பேசுறதை எடிட்டிங் பண்ணி போடவால. ஏன் நாய இந்த பொழப்புக்கு நீலாம் தொழிலாக மதித்து பாருங்கன்னு தான் ஊர்க்காரங்களுக்கு நான் போட்டிருக்கேன். எத்தனை ஊர்க்காரங்க இப்போ எனக்கு ஃபோன் போட்டிருக்காங்களே, எத்தனை ஊருக்காங்க. சிலவங்களுக்கு பேச தெரியாது, சிலவங்களுக்கு வீடியோ எடுத்து ஒரு அப்லோட் பண்ணணும்னு அவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுதாங்க. நான் கண்டிப்பாக போடுதேன். பேர் சொல்லியே போடுதேன்.
நான் எதுக்குல பயப்படணும்? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இது நீ எங்கேனாலும் போய் சொல்லி, இதை வச்சு எங்கேனாலும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணு. அனைத்து வில்லுக்காரங்களும் நாங்கள் வாரோம். எங்கள் சங்கத்திலே 50 பேர் இருக்கோம். 50 பேரும் திரட்டிட்டு வரேன் நான். மற்ற வில்லுக்காரங்களும் நான் திரட்டிட்டு வரேன். நீ எங்கேனாலும் போய் என்னனாலும் வச்சு சொல்லல. அடே நீ சும்மா சாதா கால் எங்கள் வாயை பிடுங்கிறதுக்கு சாதா கால் பண்ணுறது, உனக்கு ஒரு காரியம் அதில் பேசணும், தப்பாக பேசணும்னா நீ வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுறது. ஏன் நாய இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீ எல்லாம் பெண்களை இழிவாக பேசக்கூடாது, அசிங்கமாக பேசி விட்ருவோம் நீ எல்லாம் நாய. நான் வந்து தவறாக பேசுறதுக்கு விரும்பலை. சேத்த நாய. மற்ற எல்லா வில்லுக்காரங்களும் பத்தினி தானேன்னு கேட்க, அதான் அந்த புள்ள காவியை காட்டுச்சு. அது வாட்ஸ்அப் கால்னால் அவன் அப்படி கேட்பான். சும்மா சாதா கால்னால் அவன் வேறு மாதிரி கேட்குது. ஏல நாங்கள் பத்தினி என்னன்னு ஓன்ட்ட என்னல வந்து நிரூபிக்கணும்? எங்கள் புருஷ மாட்டதாமல் நாங்கள் நிரூபிக்கணும் பத்தினியான்னு. இல்லை நாங்கள் எங்கள் புருஷ மாட்டதாமல் நிரூபிக்கணும் பத்தினின்னு. நானும் 17 வருஷம் ஒரு புருஷன் கூட பாந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், எத்தனை வில்லுக்காரங்கிட்ட பேசுகிறேன், எத்தனை பெரிய பெரிய ஆள்கள்கிட்ட பேசுகிறேன், எத்தனை பேர்கிட்ட பழக்கம் பண்ணுறேன், எத்தனை ஆம்பளைகிட்ட பேசுகிறேன்னா. அழகு செல்வி விரலை கூட இவனும் மடக்க முடியாது. மயிறு கேட்டு பாருல. அங்கே வந்து தென்காசி மாவட்டத்தில் எங்கனாலும் அழகு செல்வியை கேட்டு பாருல. அவள் திமிர் பிடிச்சவா கெத்து பிடிச்சவா அப்படின்னு வேணால் சொல்லுவான். அழகு செல்வி இந்தா அப்படி பேசினா, அந்த தொழிலுக்காண்டி அப்படி பேசினான்னு கேட்டு பாருல பார்ப்போம். நீ வாட்ஸ்அப் கால் பண்ணுன்னா நீங்கள் அத்தனை வில்லுக்காரங்களையும் சொல்லுதீங்களா? அப்போ அத்தனை வில்லுக்காரன் பத்தினியான்னு கேட்க, ஆமால அத்தனை வில்லுக்காரன் பத்தினி தாம்ல. எனக்கு நீ வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசுனா அப்படி பேசுகிறது, சும்மா சாதா கால் பண்ணி பேசுனா நீ டீசெண்டாக பேசுறது. ஏன் நாய அவ்வளவு ஒரு மைண்ட் செட் இல்லாமல நாங்கள் இருக்கோம். ஏல அவ்வளோ ஒரு நீங்கள் எடிட்டிங் பண்ணி போகிறதுக்கும் ஏல தமிழ்நாடு மக்கள் அவ்வளோலாம் ஏமாந்தவங்க இல்லை. இப்போ நான் பேசுகிறோன்னா நான் இதில் எடிட்டிங் பண்ணி பேசுகிறேன். நான் லைவாக நேற்று ஃபோன் போட்டு நான் லைவாக பேசுகிறேன். நான் எந்த எடிட்டிங் பண்ணுறது இல்லை. என் வீடியோவே அப்படி தாம்ல, நான் போடுவேன். இன்ன வரைக்கும் ஆச்சு அழகு செல்வி வீடியோ நான் எடிட்டிங் பண்ணி அதில் கொண்டு இப்போ எடிட்டிங்க்குன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். எடிட்டிங் பண்ணி போடுறதுன்னு சொல்லிப்பாரு. வீடியோவை மட்டும் சொல்லல பார்ப்போம். சவுண்டை கூட்டுறதும் சவுண்டை குறைக்கிறது இது எதை நான் பண்ணுறேனால. உங்களை மாதிரி வாட்ஸ்அப் கால் பண்ணையில் வேறு விதமாக பேசுறது, நார்மல் கால் பண்ணையில் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் அப்படி. என் நாய அனைத்து பெண்களும் பத்தினி தாம்ல. உண்மையாக நெஞ்சை நிமித்தி சொல்லுவேன். நான் சொல்லுவோம்ல எங்கே வந்தாலும் பத்தினின்னு நாங்கள் நிரூபிக்கணுமா? எங்களை வந்து ஒன்று நிற்கணும் சொல்லு. நீ அதில் சொல்லுவோம் எங்கே வந்து நிற்கன்னு சொல்லுவோம். உங்கள் அம்மா, உன் பொண்டாட்டி, உன் அக்கா, தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா. எல்லாத்தையும் விடுவோம். நாங்களும் நிற்கும். எல்லோரும் நிற்கலாம். வில்லுக்காரங்களை அப்புறம் கூப்பிட்டு வரேன். வில்லுக்காரங்களை கூட்டிகிட்டு வருவோம். மற்ற பொதுமக்களையும் கூப்பிட்டு வருவோம். ஒரு பொதுவான இடத்துல உங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி பூரா விடுவோம். பத்தினின்னு அவங்க எந்த சூழ்நிலையை அவங்க நிரூபிக்காங்களோ அதே சூழ்நிலை நானும் பத்தினின்னு நிரூபிக்கேன். அனைவரும் நாங்கள் நிரூபிக்கோம். நீ வாட்ஸ்அப் காலில் நேற்று கேட்ட இல்லையா? அப்போ அனைத்து வில்லுக்காரங்களும் ஆமாம்ல நாங்கள் பத்தினின்னு தான் சொல்லுவோம்ல. ஒருத்தருக்கு ஒருத்தையாக வாழ்கிறோம், நாங்கள் பத்தினின்னு தான் சொல்லுவோம். நெஞ்சை நிமித்தி நான் சொல்லுவேன். நான் நெஞ்சை நிமித்தி இந்த நிமிஷம் இந்த காலை வேளையில் இந்த திங்கக்கிழமை நான் போடுறேன். இந்த நிமிஷம் வரை நான் பத்தினியாக தான் வாழ்ந்தேன். நான் தைரியமாக சொல்லுவோம்ல. ஏன்னா நான் தப்பு செஞ்சால் தான் நான் பயப்படணும். தப்பு செய்யாமல் யாரும் பயப்பட மாட்டாங்க. இதே நான் அந்த இடத்துல தப்பு செஞ்சவனு நெஞ்சை நிமித்தி பேச முடியும். கூனி குருவி போயிடுவேனா? நீ என்னெல்லாம் கேட்குறது எங்களை? வாட்ஸ்அப் காலுக்கு வேறு, சாதா காலுக்கு வேறு நீ டீசெண்டாக பேசுகிறது. ஏன் நாய நீ என்னனாலும் எடுத்து போடு நாயி. அது மக்கள் நம்பணும்ல நாயி. ஏன் நாயை நான் என்ன பேசியிருக்கேன்னு தெரியாமல் நீ கேள்வி கேட்டாலும் உனக்கு நான் பதில் சொல்லணுமோ? தயவுசெய்து யூடியூப்காரங்களுக்கு தான் நான் சொல்கிறது. தயவுசெய்து சொல்கிறேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கலை இவ்வளோ மோசமான போன காரணம். இவங்க ஏன் இந்த வில்லுக்காரங்க கூப்பிடுதாங்கன்னு எனக்கு புரியவும் இல்லை. ஏன் இதுக்கு முன்னெல்லாம் வில்லுப்பாட்டுக்காரங்க இதுக்கு முன்னெல்லாம் வில்லு படித்து ஒருத்தங்களை வெளியே விடலையா? நான் கேட்கேன், வெளியே விடலையா? தப்பு செய்தவங்களும் அத்தனை யூடியூப் சேனல்காரன் நீங்கள் ஏன் கேட்க முடியும்? நான் எல்லா யூடியூப் சேனலையும் சொல்லலை. இப்படி ஒரு சிலவங்க என்ன அந்த நம்ம குல சாமின்னு ஒருத்தன் போடுறாங்களா? இது தப்பு தானே? அப்போ இதையே நீங்கள் எல்லா யூடியூப் சேனல்காரன்னு கேட்க மாட்டேங்கிய? இப்போ நான் ஒரு இதில் தப்பு பண்ணோடனே நான் துணிஞ்சு கேட்குறேன்ல, அதை மாதிரி நீங்கள் ஏன் இந்த யூடியூப் சேனல்காரங்க கேட்க மாட்டேங்காங்க? நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே 2-3 யூடியூப் சேனல் வந்துருந்துச்சு. அதில் ஒரு யூடியூப் சேனல்காரு என்னை எடுத்துடக்கூடாதான் ரொம்ப கஷ்டப்படுதாரு. ஏன்னா நம்மளை ரொம்ப சீஃப் கெஸ்ட் அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. நல்லா போன இடத்துலையும் நல்லா மரியாதை பண்ணாங்க.
நல்ல மரியாதை, நல்லா இது பண்ணாங்க. அவருக்கு வந்து நம்மளை முன்னாலே கொண்டு அவங்க வைக்கும்போது, அவருக்கு வந்து என்னைய வந்து எடுத்துடக்கூடாது அந்த யூடியூப் சேனல்காருக்கு. ரொம்ப கஷ்டப்படுதாரு. அதை நீங்கள் அக்கா கொஞ்சம் விலகிக்கோங்க, நான் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டா கூட எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது. அது ஒரு ஆள் சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது. அவர் உங்களை எடுக்கப்படாதுன்னு ரொம்ப கஷ்டப்படுதா இருக்கான்னு சொல்லி. ஏன்னா ஏன் இதை சொல்ல வரோம்னா, இது நேற்று இரவு நடந்த கதை. நான் ஊர்க்காரங்களுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன். ஏமாறுறவங்க இருக்கிற கண்டிப்பாக ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. இதை நீங்கள் ஏன்ட்ட சொல்லனால பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ போட்டோம்னா, இந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு நாய், செந்நாய் இருக்கு பாருங்க, சொறி நாய். அந்த நாய்க்கு தான் அந்த பதிவு நான் போட்டேன். அந்த நாய் தான் கமாண்டு இதில் நிறைய தப்பாக போட்டு பம்பளி மாரியம்மாக்காவை வந்து நீங்கள் 17 பேர் படிக்க வச்சுருக்க, நீ என் கணிப்பு கரெக்டாக இருந்தேன்னா அது அவனாக தான் இருப்பான், வேறு யாரும் இருக்காது. 17 பேர் படிக்க வைக்கல எவ்வளோ ஒரு தெய்வ செயல் தெரியுமா அது? கண்டிப்பாக இந்த நாயாக தான் இருக்கும். இவனை தவிர வேறு யாரும் இருக்காது. வேறு யாரும் நெகட்டிவ் கமெண்ட் யாருமே சொல்லவும் இல்லை. எனக்கு வேறு யாரும் ஃபோன் போட்டு பேசவும் இல்லை. நிறைய பேர் கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்கக்கான்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்த தப்புகளை தான் என்ன செய்த என்கிட்ட சொல்கிறது பிரயோஜனமே கிடையாது. இது ஒருத்தவங்களை குத்தம் சொல்லி ஒருத்தவங்களை இது பண்ணதுனால இது பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் தான் திருந்தணும். இதில் என் கேள்வி அதுதான். அவங்களுக்கு அந்த ரேட்டு கொடுக்கீங்களா, மற்ற வில்லுக்காரங்களுக்கு அந்த ரேட்டு கொடுங்க. மற்ற வில்லுக்காரங்க போகாதீங்க. அதில் ஒரு ஆள் நல்ல கமெண்ட் போட்டிருக்காரு, சூப்பராக போட்டிருக்காரு. ஏக்கா நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணி அவங்க அவ்வளோ ரூபா ரேட்டு வாங்குறீங்களா? நீங்களும் அதே ரேட்டு தானேக்கா, நீங்களும் உப்பு போட தானே சோறு திங்கிங்க, நீங்களும் தொழில் பண்ணுறீங்க, உங்கள் தொழில் இல்லைன்னா குறைவா? ஏன் நீங்கள் அந்த ரேட்டுக்கு நீங்கள் ஏன் சம்மதிச்சு போகிறீங்க? அனைத்து வில்லுக்காரங்களும் கூட்டம் போட்டு அந்த வில்லு மேளம் அத்தனையும் சொல்லுவாங்க. அதில் போட்டிருக்கான் பாருங்கள் ஒரு கமாண்டில், வில்லு மேளம் கனியாங்குத்து கலைஞர் தாரத்தப்பட்ட எல்லா அனைவரும் பேசி முடிவு பண்ணுங்கள். ஒரு வில்லு ஒரு 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 வில்லுக்கு இந்த ரேட்டு கொடுத்தீங்கன்னா அனைவருக்கும் அந்த ரேட்டு கொடுக்கணும்னு சொல்லுங்கள். மேளத்துக்கும் ஆட்டக்காரக்காவங்களுக்கும் கனியான்குத்து கலைஞர்களுக்கும் தாரத்தப்பட்ட செண்டாமலை எல்லாருக்கும் இப்போ ஏன் வில்லுக்கு கொடுக்கீங்க? ஒரு வில்லுக்கு அந்த காலத்துலலாம் அந்த தோழித்தரம் முத்துலட்சுமி அம்மா ஒரு மேளத்துக்கு எவ்வளோ ஈக்குவலோ அந்த ஈக்குவலில் வாங்கி படிச்சிருக்காங்க. அது நியாயம். அது ஆமாங்க, ஒரு நியாயமானது ஒரு கருத்து. ஒரு ஈக்குவலுக்கு கனியான்குத்து கலைஞர்களுக்கு என்ன ரேட்டோ அதே தான் மேளத்துக்கு இருக்கும், மேளத்துக்கு என்ன ரேட்டோ அதே தான் வில்லுக்கு இருக்கும். அவங்க அப்படி தான் வாங்கி படிச்சிருக்காங்க அந்த காலத்தில் அப்படி தான். இங்கேயுமே நம்ம தென்காசி மாவட்டத்தில் எடுத்துக்கோங்க, இடைக்கால் சுப்புலட்சுமி அம்மா, நம்ம எலத்தூர் பாண்டியம்மாக்கா, நம்ம வாகுக்குளம் பிச்சம்மா, அருணாசலபுரம் வாசுதேவனூர் அருணாசலத்தம்மா, இவங்கெல்லாம் அந்த மேளத்துக்கு என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்களோ அதே ரேட்டு தான் வாங்கி அடிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ வில்லா படிக்கீங்க, நீங்கள் வில்லு படிக்க போல, நீங்கள் அந்த கலையை விற்கத்தான் போகிறீங்க. எதுக்கு நம்ம அப்படி போய் படிக்கணும்னு நான் கேட்கேன். அவங்க இந்த ரேட்டு கேட்காங்களா? மேளமும் கேளுங்க அந்த ரேட்டை. நீங்கள் எதுக்கு கம்மியாக போய் படிக்கீங்க? மேலக்கார அண்ணாவிகளுக்கு தான் அந்த கோரிக்கை. அவங்க அந்த ரேட்டு கேட்காங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஊதுவீங்க, கேளுங்க அந்த ரேட்டை. இல்லைன்னா அனைவரும் ஒன்றா சேர்ந்து வர முடியாதுன்னு சொல்லி பாருங்கள். நமக்கு அந்த ரேட்டு கிடைக்கா இல்லையான்னு பார்ப்போம். நான் இப்போ சொல்கிறேன் ஓப்பனா, எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுமா? எல்லோரும் ஒரு கூட்டம் போடுவோம், அனைவரும் ஒரு கூட்டம் போடுவோம். ஒருத்தி கேள்வி கேட்டனா அவளுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை கை கொடுக்கணும் இல்லையா? உங்களுக்கும் கேள்வி கேட்க திராணி கிடையாது, உங்களுக்கும் ஒரு இது சொல்ல முடியாது. கேள்வி கேட்கங்களும் ஒரு சப்போர்ட்டு நீங்கள் பண்ண மாட்டீங்க. அது தெரிஞ்சே தான். இருந்தாலும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அழகுச்செல்வி யாருக்கும் பயப்பட மாட்டா. நான் கரெக்டாக தான் பேசுவேன். என்கிட்ட பழகினவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நான் கரெக்டாக தான் பேசுவேன், கரெக்டாக தான் செயல்படுத்துவேன். இது வந்து அவனுக்கு தான், சேலம் மாவட்டம் உனக்கு தான் போடுதேன். அனைத்து வில்லுக்காரங்கிட்ட வந்து சிக்கனை செஞ்சு விட்ருவோம் பார்த்துக்கோ, மரியாதை கெட்டுரும் உனக்கு. நீ வா, நேரில் வா, பத்தினியா என்னன்னு நாங்கள் நிரூபிக்க அனைவரும் சேர்ந்து. வாட்ஸ்அப் காலில் கேட்டல, மற்ற மெசேஜ் மயிறு வாட்ஸ்அப் காலில் கேட்கல. நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணதுக்கு நார்மல் காலு. இந்த பொழைக்கிறதுக்கு நீ எல்லாம் வேறு எதுவும் செஞ்சுட்டு போயிடலாம். சோத்தத்தானே திங்க நீங்கள் பணம் சம்பாதிக்கு யூடியூப்புக்கு நீங்கள் எடிட்டிங் பண்ணி போடுறதுக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நாங்கள் கிடைச்சோம். என்ன, நான் என் தொழிலுக்காண்டி போராடுதம்ல, அனைத்து வில்லுக்காரங்க நல்லா இருக்கணும்னு நான் போராடுதம்ல. நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்காத நான் பதில் சொல்லணும்? பத்தினி என்னன்னு ஓன்ட்ட என்ன நான் நிரூபிக்கணும்? நான் நிரூபிக்கக்கூடிய கடவுள்கிட்ட என் புருஷங்கிட்டி மட்டும்தான். நான் இப்படி கேள்வி கேட்டோன்னே நான் மனசு சங்கடப்பட்டு, எப்போ இப்படிலாம் கேள்வி கேட்டானு நான் மனசு சங்கடப்பட்டோன்னு நினச்சில. அது தப்பு செய்தவ பயப்படுவாள.
சிங்கப்பெண்ணில் நான் தப்பு செய்யாமல் எதுக்கும் பயப்பட மாட்டோம்ல. இந்த நிமிஷம் வரை நான் 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 பத்தினி தாம்ல, நான் உத்தமி தாம்ல, நான் உண்மையாக தாம்ல இருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தியாக உண்மையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் நெஞ்சு நிமித்தி சொல்லுவோம்ல பத்தினின்னு. ஏ சொரி நாயி, நீ எல்லாம் நீ 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 எல்லாம் என்ன ஒரு பொறப்புன்னு சொல்லி நீ தனிப்பட்ட முறையில் ஒரு காலும் நீ நல்ல டீசெண்டாக பேசுறதுக்கு ஒரு காலும். அதை அழகு சொல்லிட்டு நடக்காது மவனை. நீ வா, நம்ம அத்தனை கலைஞர்கள் நான் ஒன்றா சேர்க்க அத்தனை கலைஞர்களும் ஒன்றா சேர்க்க. நீ என்ன பண்ண முடியுமோ என்கிட்ட வந்து கேளு. இந்த கமாண்டு போடுறது இவனை தவிர வேறு யாரும் கிடையாது, வேறு எந்த ஆளும் கிடையாது. இவன் தான் எங்ககிட்ட வந்து மோதாத தம்பி, அது உன்னோட விருப்பம். அத்தனை பேரும் சேர்ந்தானா நீ வம்பா போயிருவேன், அவ்வளோதான். அத்தனை கலைஞர்களுக்கு தான் இந்த கோரிக்கை. தயவு செய்து எல்லோரும் ஒற்றுமையாக மேளமோ வில்லோ கல்யாண கூத்து கலைஞரோ தாரத்தப்பட்டே ஜெண்டா மேளமோ அனைவரும் சேர்ந்து முடிவெடுப்போம். இந்த இது கொடுக்கணும், எல்லாருக்கும் அதை கொடுங்கன்னு சேர்த்து கேட்போம். இதை அனைத்து மக்களுக்கும் முதல்ல இதை புரிய வைங்க. உங்கள் ஊரில் என்னென்ன தப்பு ஒருத்தவங்க செய்தாங்களோ அதை வெளிக்கொண்டு வாங்க. அதுக்கு தான் செல்லு. எதுக்கு செல்லு வச்சுருக்கோம்? ஒருத்தங்க செய்த தப்பை வெளியே கொண்டு வாங்க. இதுதான் என்னோடய கருத்து. நான் பேசுகிறதுக்கு கொந்தளிக்கிங்கல்ல, கொண்டு வாங்க எல்லாரும். நானே தப்பு செஞ்சாலும் என்னை கேள்வி கேளுங்க, நான் அதை ஒத்துக்கொள்ளுதேன். சேலம் மாவட்டக்காரா, பயப்பட மாட்டேன். நீ இப்படிலாம் கேள்வி கேட்டோடனே அப்பா நம்மளை இப்படி பார்த்து கேட்டாலேன்னு பயப்பட மாட்டேன். தப்பு செஞ்சால் மட்டும்தான் அழகு சொல்லி பயப்படுவேன். ஊர்க்காரங்கள் தான் தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன். தயவுசெய்து மறுபடியும் நான் சொல்கிறது இதுதான். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவமானப்படுத்தப்படுதாங்கன்னு என்கிட்ட நீங்கள் சொல்கிறதுல தப்பு. நான் வந்து என்கிட்ட சொல்கிறதுனால இதில் நடக்க போகிறது எதுவும் இல்லை. நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இதே தொகையை ஒன்று கொடுக்கீங்கன்னா நான் பேசி முடித்து எல்லாமே மேலத்துலேருந்து உள்ளேருந்து அனைத்துக்கும் நீங்கள் அந்த தொகை தான் கொடுக்கணும். பார்த்து தொழிலாளிகளுக்கு நல்லா பணிவு பண்ணி உங்கள் அருளால் தான் நாங்கள் வாழ தான். நீங்கள் தான் தெய்வம். அதனால் நீங்கள் மனசு வச்சா தான் எல்லாம் நடக்கும். நன்றி, வணக்கம்.